ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு தமிழ்நாடு முதல்வர் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு கர்நாடகா முதல்வர் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு. ஸோ எதனால அந்த 3 பேரும் சுட்டு கொல்லப்பட்ட, ஏன் தமிழ்நாடு தலையிடக்கூடாது அப்படின்ட்டு கர்நாடகா முதல்வர் சொல்றாரு. அப்புறம் தமிழ்நாடு என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது. கர்நாடகா மாநிலம் ஹனூர் பகுதியில மரிமங்கலம் அப்படின்ற கிராமத்துல வசிக்கிறவங்க தான் இறந்த இந்த 3 பேர். அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், செபஸ்டின். அவர் கூடவே மரிய மகிமை அப்படின்ட்டு 4 பேர் அந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்க. இவங்க 4 பேருமே கர்நாடகாவில் வாழ்ற தமிழ் மக்கள். இவங்க பூர்வீகம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர். ஸோ மேட்டூர் அணை கட்ட பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் புலம்பெயர்ந்து கர்நாடகாவுக்கும் போயிருக்காங்க. இந்த 3 பேர் எதுக்கு காட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா, இதில் டேவிட் அப்படின்றவர் ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டர், கேரளாவில் வேலை பார்க்குறாரு. இவர் லீவ் காரணமாக, தன்னோட விடுமுறை காரணமாக கேரளாவிலேருந்து கர்நாடகாவுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவர் தன்னோட அக்காவோட மாடுகள் ஒரு 50 மாடு இருக்கும், அதை மேய்ச்சலுக்கு விட்டுட்டு திரும்பி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு சில மாடுகள் வராததுனால டேவிட் அவர் கூட சில பேர் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள தேடவும் போயிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த மாடுகள் கிடைக்காததுனால அந்த காட்டுக்குள்ளேயே அந்த 4 பேருமே படுத்து தூங்கி இருக்காங்க. அதிகாலையில 7 வனத்துறை ஆபீசர்ஸ் உள்ள போய் அவங்க 3 பேரையும் சுட்டு கொண்டிருக்காங்க. அந்த காட்டு பகுதியில இருந்து அந்த கிராமம் பாத்தீங்க அப்படின்னா 1/2 கிலோமீட்டர் தான். ஆனா அங்க கூட்டிட்டு போகாம அந்த 3 பிணங்களையும் தங்கள் கூடவே அந்த வனத்துறை ஆபீசர்ஸ் எடுத்து போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படிப்பா அந்த குடும்பத்துக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 3 பேர் மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் குண்டடிப்பட்டு தப்பிச்சு வந்திருக்காரு. அவரு தான் இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்திருக்காரு. பட் வனத்துறை ஆபீசர்ஸ் இதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க காட்டுல மான் வேட்டையாட போனதாகவும் அதை நாங்க பார்த்துட்டோம், அவங்க கிட்ட துப்பாக்கி அந்த மாதிரி ஆயுதங்களும் அதுக்கப்புறம் மாழை இறைச்சி இருந்ததுனால அவங்க நாங்க சுட்டு கொண்டுட்டோம், அவங்க எங்களை அடிக்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி வனத்துறை சைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. பட் கர்நாடகாவில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கே ஒரு கிளியர் பொசிஷன் இல்லை. செய்தியாளர் சந்திப்புல வனத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க 3 பேருமே கையில ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க, மான் வேட்டையாட போயிருந்தாங்க, அதனாலதான் அவங்கள என்கவுண்டர் பண்ணி கொன்னோம் அப்படின்ற மாதிரி வனத்துறை அதிகாரி சொல்றாரு. இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா, அனூர்ல இருக்க எம்எல்ஏ சட்டமன்ற நிர்வாகி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வனத்துறை அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுறது எதுவுமே உண்மை கிடையாது, அதுல ஏதோ குளறுபடி இருக்கு, துப்பாக்கி சூடுக்கு உயர் அதிகாரிகள் யாரும் அனுமதி வழங்கல அப்படின்ற மாதிரி அனூர்ல இருக்க எம்எல்ஏ அவரோட செய்தியாளர்கள் சந்திப்புல இதை சொல்லியிருக்காரு. கர்நாடகா முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, துப்பாக்கி சூடு சம்பந்தமா அவங்க தரப்புல, வனத்துறை தரப்புல அந்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணுக்கு பின் முரணா இருக்கு, தொடர்ந்து இதுக்கு மேஜிஸ்ட்ரேட் விசாரணை சஜஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி செய்தியாளர் சந்திப்புல அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இவங்களுக்குள்ளவே என்ன நடக்குது அப்படின்ற கன்ஃபியூஷன் கர்நாடகாவில் ரொம்பவே பெருசா இருக்கு. ஸோ இதுக்காக தமிழ்நாட்டில இருந்து பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சுட்டே வராங்க. தமிழ்நாடு முதலமைச்சரான சி ஜோசப் விஜய் அவர்கள் எக்ஸ்தல பதிவுல இந்த விஷயத்துக்கு மிகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது நாங்க ஏத்துக்க மாட்டோம், வனத்துறை சொல்றது நாங்க ஏத்துக்க மாட்டோம், நீங்க இதுக்கான விசாரணைய நேர்மையான முறையில செஞ்சு தண்டனையை யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சட்டப்பேரவையில இனிக்குமே அதுக்கான கண்டனத்தை விஜய் தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கர்நாடகால முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா முதல்வர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தமிழ்நாடும் தமிழக முதல்வரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்மணி அப்படின்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பாய்.